நரசிங்க முனையரையர்னு ஒரு நாயனார் 63 அவர் மாதந்தோறும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சாமிக்கு அபிஷேக அர்ச்சனை எல்லாம் பண்ணி அடியார்களை நிறுத்தி பாத பூஜை பண்ணி திருநீர் பூசண அடியார்களுக்கு 100 பவுன் வச்சு கொடுப்பார். 100 பவுன் 100 பவுனுப்பா. இப்படியே கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த ஊரில் ஒரு சோம்பேறி இருந்தான். அந்த சோம்பேறிக்கு காசு கிடைக்கல. இந்த சமாச்சாரத்தை கேள்விப்பட்டேன். உடனே சாமியார் வேஷம் போட்டுட்டேன். உடனே சாமியார் வேஷத்துக்கு அதிகமாக காசு வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு உத்தராட்சம், ஒரு காவி துணி, திருநீர், சாமியார் வேஷத்துக்கு அதிகமாக பணக்காரனா வேஷம் போடாத தான் பணம் வேணும். அப்படி சாமியார் வேஷம் போட்டு அந்த சாமியாரெல்லாம் அந்த நரசிங்க முனையர் பூசமன் இடத்துல அந்த சாமியாரோட நின்றுக்கிட்டு இருந்தான். ஒட்டி நின்றுக்கிட்டு இருந்தான். அந்த சாமியாரெலாம் இவன் பாரு நேற்று சீட்டாடின பயம் இன்னைக்கு சாமியார் வேஷம் போட்டு வந்துருக்கேன், நான் பணத்துக்காக அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்னேன். இதை நரசிங்க முனையரையர் ராஜா பார்த்துட்டாரு. பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, திருநீறு பூசணவனை இகழப்படாது அப்படின்னு சொல்லி அந்த பழைய சாமியாருக்கெல்லாம் வழக்கம் போல் 100 பவுன், இந்த புதுசாக விட்டாம்பார் அவனுக்கு 200 பவுன். அவனுக்கு புதுசாக பூசணவனுக்கு 200 பவுனுப்பா. திருநீறு பூசணவனை இகழப்படாதான். நல்ல விளங்குதா?